டிஆர்பியில் டாப்பில் இருக்க அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து டாப்லேயே நின்றுட்டு இருக்கு இந்த சீரியல். ஹவு இஸ் இட்? இந்த 5 ப்ராஜெக்ட்டும் கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த அயனார் துணை எனக்கு கொடுத்துட்ருக்கு. கல்யாணம் இப்போ எப்படி நடக்கும்? சேஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம். அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அண்ணா மட்டும்தான் ஓகே சொல்லியிருக்காரு. அவங்க முறை பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ட்விஸ்ட்டுகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? கல்யாண எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கல்யாண பர்ச்சேசிங்லாம் எபிசோட் போயிட்டுருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறப்ப வந்துட்டு நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்ததா நான் எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. ஆக்சுவலாக அது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை வந்துட்டு சொன்னதே நானுமே நிறைய இடத்துல என் ஒய்ஃப் வந்து என் மேலே பொசசிவ் ஆகும்போது நான் ஒரு சில டைம் வந்துட்டு வெக்ஸ் ஆகிடுவேன். நான் ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ இதே ஒர்க்கு தானே, நான் பண்ணி தானே ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அருண் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட பொசசிவ்னஸை கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு நபர். அவர் ஆக்சுவலாக ஒய்ஃப்க்கு வந்துட்டு பயப்படுற மாதிரி ஆல்ரெடி காமிச்சுப்பாரு. ஆனால் அதை அவர் ஒய்ஃபை மரியாதை பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன். அதை சீரியலாக இருந்தாலும் சரி, நான் வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சரி, மோஸ்ட்லி அதை பார்க்க மாட்டாங்க. பட் எப்பயாவது பார்த்து எதுலையாவது என்னை பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்க பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு டாபிக் டைவர்ட் பண்ணுறேன். இவர் குக்கிங்க்கு வந்துடுவார், குக் வித் கோமாளியில் இருப்பார்னு பார்த்தா உங்கள் தம்பி வந்து உட்காந்துருக்காரு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? ஒரு குக்கிங் ஷோன்றதை விட இட்ஸ் மோர் ஆஃப் அன் என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நானும் என் ஒய்ஃப் ஆல்ரெடி போயிருக்கும் போதே மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட்டும் அரசியலுக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நிகிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சினி உலகம் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நாங்கள் உங்களை வந்து முன்னான்னு சொல்கிறதா இல்லை சேரன்னு சொல்கிறதா அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வந்து முன்னான்னு சொன்னால் யாருக்கு தெரியும், தெரியுமா? இல்லை சேரன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் கேரக்டர் வந்து பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ட் அய்யனார் துணை டிஆர்பியில் டாப்பில் இருக்க அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து டிஆர்பியில் எப்போவுமே ஒரு டாப்லேயே நின்றுட்டு இருக்கு இந்த சீரியல். ஹவு இஸ் இட் ஆக்சுவலி? ஒரு நல்ல ஒரு வரவேற்பு டிஆர்பியில் ஒரு ரேங்க் செட் பண்ணி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் ஒரு இதுக்கு முன்னாடி 5 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 5 ப்ராஜெக்ட்டும் கொடுக்காத ஒரு விஷயத்த இந்த அயனார் துணை எனக்கு கொடுத்துட்ருக்கு. சொல்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் சொல்லும் போதே அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த நம்பர் 1ன்ற அந்த ஒரு பிளேஸ்க்கான ஒரு டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லா தெரியுது. நம்ம எங்கே போனாலுமே சரி, நான் இந்த 5 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கும் போது நிறையா வெளியே போகும்போது நம்மளை யாராவது பார்ப்பாங்களா, வந்து செல்ஃபிஸ் எடுத்துப்பாங்களா, நிறையா வாட்டி எதிர்பார்த்துருக்கேன். இப்போது அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தது அதிகமாக நடக்கும்போது ஓகே நம்ம ஒரு நல்ல இதில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல். எஸ். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும் அந்த ரெக்கக்னிஷன்ங்கிறது தான் நமக்கு முக்கியமே. நம்மளை பார்த்து நீங்கள் அவங்க தானே அப்படின்னு கேட்டுட்டாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ். அது வந்து நீங்கள் இவ்வளோ 5 ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு டைம் நமக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறப்போ ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஹவு ஆக்சுவலி இட் இஸ் ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் அது. அதாவது ஒரு லாஸ்ட் பெஞ்சருக்கும் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த டீச்சர் ட்ரீட் பண்ணுற விஷயங்களே ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த ஒரு வித்தியாசத்தை நான் இங்கே பார்க்குறேன். ஸோ நான் ஒரு நான் ப்ரைமில் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்த வித்தியாசத்துக்கும் இப்போ ஒரு ப்ரைம் டைமில் நம்பர் 1 சீரியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருக்க வித்தியாசத்துக்கும், அந்த பீப்புள் எங்கே போனாலுமே நம்மளை பார்க்குற கண்ணு வந்து அந்த கண்ணு நம்மளை ஏற்கனவே பார்த்த கண்ணாக இருக்குது. ஸோ ஒரு பார்க்குறாங்க, டக்குன்னு திரும்பி இவர் அவர் தானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட வருது, நம்மக்கிட்ட நிறைய பேர் வரதுக்கு தயங்குறது. ஸோ தயங்கும்போது நம்மளே ஆமாம் வாங்க நான் தான் அதான் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லி அவங்கள கூப்பிட்டுக்கிறது. ஸோ இந்த வித்தியாசங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எங்கள் ஏரியாலுமே வந்துட்டு இப்போ என்னோடய வீடு, நாங்கள் அந்த ஏரியாவில் ரொம்ப வருஷமாக இருக்கோம். ஆனால் இப்போது என்னோடய வீடு வந்துட்டு அந்த ஏரியாவில் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியுது இது அயனார் துணை சேரனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை தாண்டி என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு நம்ம செலிபிரிட்டி வீட்டில் இருக்கோன்றதை ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீலை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஸோ கதை காலத்துக்குள்ளே நம்ம இறங்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து சந்திரா அந்த கல்யாணம் தான் இப்போ எங்களுக்கு வந்து ஹாட் டாபிக். கல்யாணம் இப்போ எப்படி நடக்கும், என்ன நடக்கும்? சேஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கம். அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அண்ணா மட்டும்தான் ஓகே சொல்லியிருக்காரு. அவங்க முறை பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன ட்விஸ்ட்டுகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் நடக்குமா? கல்யாண எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கல்யாண பர்ச்சேசிங்லாம் எபிசோட் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது கூட வந்துட்டு அந்த கல்யாண எபிசோடை நிறைய ஆடியன்ஸ் வராங்க பார்க்குறதுக்கு. நம்ம வந்துட்டு அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டு செல்ஃபீஸ்லாம் எடுத்து அனுப்புகிறோம். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுறாங்க. அவங்க வியூஸ்க்காக நாங்கள் லீக் பண்ணி விட்டுறாங்க. ஆக்சுவலாக எங்கள் சீனே ஒன்று போட்டு விட்டாங்க. ஆனால் அதை வச்சு கரெக்டாக ஆடியன்ஸ் இன்னும் கரெக்டாக கெஸ் பண்ணலை இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ நடக்குமா நடக்காதான்னு இந்த வார்த்தையில் தெரிஞ்சிடும். அந்த சீனை நான் பார்க்காம விட்டுட்டேனே தெரியாமல்
ஆனா சேரன் ரோல் இருக்கு பாருங்களேன், அவர் வந்துட்டு எல்லாருக்காகவும் யோசிக்கிறாரு. தனக்கு யோசிக்கிறாரோ இல்லையோ, நீங்க அந்த வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி தான். எல்லாருக்காகவும் உங்க தம்பிகளுக்காக தான் யோசிக்கிறீங்க. உங்க ரியல் லைஃப்ல வந்து அந்த ஒரு ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கும்ல, நான் என்னோட சிஸ்டர்ஸோ என் பிரதர்ஸ்க்கோ நான் வந்துட்டு இப்படிதான் இருப்பேங்கிறது தான். அந்த வானத்தை போல இல்லைன்னா சேரன் கேரக்டர் தான் உங்க ரியல் லைஃப்லயும் இருக்குமா, இல்லை எப்படி நீங்க உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட எப்படி இருப்பீங்க? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் தான் லாஸ்ட்டு. ஸோ எங்கள் அண்ணா அக்கா வந்துட்டு ரொம்ப நல்லா எல்லாமே கேரிங்காக சப்போர்ட்டிங்காக பாசமாக இருக்கக்கூடிய வீடு தான் எங்களது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. நான் நிறைய இன்டர்வியூஸ்னு சொல்லியிருக்கேன், எங்களது ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஸோ எனக்கு முன்னாவாக இருந்து சேரனாக மாறுறதுக்கான அந்த விஷயங்கள் வந்துட்டு அந்த ஒரு டிரான்சிஷன் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அண்ட் என்னுடைய தம்பிகள் அரவிந்த், அருண், பர்வேஷும் இதே தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கிறது தான் ஆன் த ஸ்க்ரீன்லேயும் இருக்கீங்க, அதனால் வந்துட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு தெரியல. பிகாஸ் நான் நிஜத்துலேயும் அப்படி தான் இருப்பேன்றதுனால எனக்கு அந்த கேரக்டருக்காக பெருசாக எதுவும் மாற்ற வேண்டிய அவசியங்கள் இல்லை. நான் நார்மலாக பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். என்னோடய டாக்ஸும் வந்துட்டு நான் நிறையாவே வந்து சேரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் பேசுவாள். ஸோ நான் என்னோடய ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். என் தம்பிங்களும் சரி, சேரனாவது பரவாயில்ல, பாண்டி, பல்லவனை, பர்வேஷ் இது எல்லாரையுமே வாடா போடான்னு கூப்பிடுவான். நான் அவங்கள அப்படி கூட கூப்பிட மாட்டேன், நான் வாங்கப்பா போங்கப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ என்னோட ரியல் லைஃப்பும் அந்த சேரன்ன்ற கேரக்டர் இதுவும் நிறையவே சிங்க் ஆச்சுன்றதுனால தான் அந்த கேரக்டர் நான் கரெக்டாக பண்ண முடியுது. ஓகே, ஈவன் ஐ ஹேட் த கொஸ்டின் லைக் நம்ம ஒரு நம்மளோட செல்ஃப் கேரக்டர் ஒன்று இருக்கும், நம்ம ஒரு நேச்சரில் ஒன்று இருப்போம், நம்ம அந்த கேரக்டராக மாறணும்னா அதுக்காக ஒரு ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. உங்கள் ஹோமே ஒரு ஒர்க், உங்களுக்கு அங்கேயே ஒரு ஹோம் ஒர்க் வந்துடுது ஏதோ ஒரு இடத்துல. ஸோ தட்ஸ் நைஸ். இந்த ஃபேன்ஸ் மொமெண்ட்லாம் இருக்குல்ல, அதில் க்ரேசி ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க, பார்த்ததும் வந்து நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க, அவ்வளோ அழகாக செரிஷ் பண்ணுவாங்க, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நமக்கே வியர்டாக இருக்கும், இப்படியெல்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்களா? அந்த மாதிரி மொமெண்ட் என்னெல்லாம் இருந்துச்சு சார்? இந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய நடந்திருக்கு. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். அது என்ன ஆஃபீஸ்னு சொல்ல வேண்டாம், பிகாஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் விஷயத்துக்காக நானே என் ஒய்ஃபு என் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தேன். என் கிட்ஸ்க்கு சம் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அந்த ஆஃபீஸ்க்கு நாங்கள் ஒரு 11 o'clock போல் போகிறோம். அந்த செக்யூரிட்டி வெளியே இருக்கவர் சொன்னார் டோக்கன் இருக்கா அப்படின்னு சொன்னார். டோக்கனா? அப்படி எனக்கு அந்த விஷயமே தெரியாது. அவர் சொல்கிறாரு காலையில் 8 மணி வரைக்கும் இங்கே டோக்கன் தருவாங்க, 400 டோக்கன்ஸ் தருவாங்க, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் 10 o'clock மேலே வரணும் அப்படின்னு சொன்னார். அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரின்னு திரும்புகிறேன். அங்கே ஒரு 2 பேர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளேருந்து ஒரு அம்மா ஓடி வந்து அவங்க வந்து நீங்கள் சேரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தாங்க. செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு சரி ஓகேம்மா நான் வரமான்னு சொல்லும்போது எங்கே வந்தீங்க, எங்கே போகிறீங்கன்னாங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுக்கணும் வந்தோம், பட் டோக்கன் விஷயமே எனக்கு தெரியாது, அதனால் ரிட்டன் போகிறோமான்னு சொல்லும்போது என்ன நீங்கள் உங்களுக்கு டோக்கனாக இதாவது வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி அவங்க 400 பேர் டோக்கன் எடுத்துட்டாங்க. ஒரு 20-30 டோக்கன் போயிருக்கு, இன்னும் அவங்க 380 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் அவங்க எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன். அந்த அம்மா அவங்க எல்லாரையும் தாண்டி என்னை ஸ்ட்ரெயிட்டாக அந்த கவுண்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 5 நிமிஷத்தில் ஒர்க்கை முடிச்சு வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என் ஒய்ஃபெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஆஃப் ஃபீல் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நம்மளுக்கு கிடைச்ச இந்த மரியாதை அப்படின்றது வந்துட்டு இது நம்ம வேறு எந்த விஷயம் பண்ணியிருந்தாலுமே இந்த ஒரு மரியாதை கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போ கூட நடந்தது. இப்போ நான் வரும்போது நிறைய வண்டிகள் காரை நிறுத்தி எலெக்ஷனுக்காக செக் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ என் கார்கிட்ட வரும்போது அந்த போலீஸ் என்கிட்ட வரும்போது ஒரு அம்மா, ஒரு லேடி போலீஸ் பின்னாடி வந்து எங்க அவர் தெரியலையா சேரன் அப்படின்னாங்க. அவர் போலீஸ் வந்து ஆமாம் எனக்குமே இங்கே பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லி என் காரை செக்கே பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அண்ட் நம்ம ப்ரௌடாகிறத தாண்டி நம்ம ஃபேமிலியை நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுத்துவோம்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு தனி சப்போர்ட். எப்போவுமே நம்ம இந்த இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த இன்கம்ங்கிறது ஸ்டேபிள் கிடையாது, எவ்வளோ தூரம் நம்ம சஸ்டெயின் ஆகி போவோன்றது தெரியாது. அதனால எப்போவுமே வீடுகளில் வந்து இல்லைப்பா இன்னொன்று ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்னொன்று ஜாப் பண்ணிக்கலாம், இது ஒரு சைடாக வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலலாம் இருக்கப்போ திடீர்னு வந்து நமக்கு இப்படி ஒரு ப்ரைஸ்லெஸ் மொமெண்ட் கிடைக்கிறது, அவங்க அதை வந்து ஃபீல் பண்ணுறது, அவங்க அதை விட்னஸ் பண்ணுறது, அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வரும் தெரியுமா? வாட் வாஸ் இட்? ஸோ நான் ஆக்சுவலாக இந்த மீடியாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதை முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அந்த மீடியா தேடிட்டு இருக்கும்போது நிறையா விஷயங்கள் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்கா கிட்ட ஒரு வாட்டி சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க அவங்க பையன் வந்துட்டு யூஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவும் வந்துட்டு என் பையனும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. என்னடா நம்ம இவங்களை ஒரு பொய் சொல்லி பெருமைப்படுற ஒரு நிலைமைக்கு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே அம்மா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அக்கா கிட்ட சொல்லும்போது நான் திரும்ப கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு உங்கள் பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறான்,
எப்படி இதுதான் எங்கள் வீட்டு பையனாக பார்க்குறவங்க பையனை அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு இல்லை என் பையன் தான், அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். சேரன் இருக்கா இல்லையா, என் பையன் தான். ஸோ இந்த ஒரு பெருமைக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கிறது. எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்துட்டு அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு என் ஒய்ஃபை வந்து தேடுவாங்க. ஆக்சுவலாக முன்னாவோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் அக்காலாம் சொல்லியிருக்காங்க, முன்னாவோட ஒய்ஃப் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்களா, என் முன்னாவோட அக்காவுக்கு இருக்கிறவங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் என் ஃபேமிலி அவங்க சின்ன க்யூட்டான விஷயங்கள், அவங்க பெருமைப்பட்டுக்கிற விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கறதுக்கு. நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிறப்ப வந்துட்டு நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்ததா நான் எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, உண்மையா? ஆக்சுவலாக அது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை வந்துட்டு சொன்னது என்னுடைய ஃபாதர் இன் லா கிட்ட மட்டும்தான். ஃபாதர் இன் லா, மதர் இன் லா கிட்ட மட்டும். பிகாஸ் அவங்களோட பர்மிஷனை வாங்கணுன்றதுக்காக. ஆனால் நான் என் ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிச்சும் போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மா அப்பா தான் சொல்லியிருப்பாங்க அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி என் பையன் வந்துட்டு இது கல்யாணத்துக்கு அவர் விட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது வந்துட்டு உண்மை இல்லை, நான் இதை கண்டினியூ பண்ணுவேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அவங்க ஓகே, இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வந்து கிடைச்சிருச்சு. அதே மாதிரி தான் உங்கள் ஃபேமிலி. இப்போ அந்த ஐயனார் துணையில் உங்களுக்கு 4 தம்பிங்க இருக்காங்க. ஸோ இந்த தம்பிங்களில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? 3 தம்பிங்க ஆக்சுவலாக. 3 தம்பிங்க. நீங்கள் 4 பசங்க, 3 தம்பிங்க. ஸோ யாரை பிடிக்கும்னு சொல்லிட்டு தனியாக சொல்ல முடியாது, எல்லாருமே ஈக்குவல் தான். நாங்கள் ஆன் ஸ்க்ரீனில் எப்படி அந்த பாண்டிங் இருக்கோ, ஆஃப் ஸ்க்ரீனில் இன்னும் அதை விட நல்ல பாண்டிங்கில் தான் எல்லாருமே இருக்கும். ஸோ எல்லாருமே ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நல்ல பாண்டிங்கில் இருக்கும். எல்லாருமே ஈக்குவல் தான், யாரையுமே தனியாக ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக ஒரு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரையுமே மேக்ஸிமமாக பிடிக்கும் எனக்கு. எல்லாருமே பிடிக்கும். ஆனால் அவங்க கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயங்கள்னு ஒன்று இருக்கும்ல, இவங்க கிட்ட எனக்கு இது பிடிக்கும், இவங்களோட நேச்சர், இந்த கேரக்டர் அப்படிங்கிறது என்னது? இது கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு சோழன் கிட்ட வந்துட்டு எனக்கு அரவிந்த் கிட்ட வந்துட்டு அவருடைய மரியாதை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரெஸ்பெக்டாக இருப்பார், ரொம்ப மரியாதையாக பேசுவார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஒரு ரெஸ்பான்சிபிளாக பர்சன் சொல்லலாம். அண்டு பாண்டி நம்ம அருண் கிட்ட சொல்லணும்னா, எனக்கு அருண் வந்துட்டு இப்போ நம்மளாம் ஒரு டூர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூர் போகும்போது ஒரு மெமரிஸ் யோசிச்சு பார்க்கும்போது நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கும். அதுலேருந்து ஒரு பர்சன் எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா அந்த மெமரிஸ் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு பர்சன் இல்லைன்னா அந்த ஒரு டூரே இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு பர்சன் இங்கே இருந்தாருன்னா இந்த இடம் ஒரு வைப் இருக்கும். அவர் இல்லைன்னா ஒரு வைப் மாறும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அருண். அவர் இருந்தாருன்னா அந்த இடம் கலன்னு இருக்கும். அது ஆன் ஸ்க்ரீனில் அவரோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் பாண்டியன் கேரக்டர் வேறு, பேக்கில் அருணோட கேரக்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ரொம்ப ஜாலியான பர்சன். அண்ட் கவுண்டர் வந்துட்டு எங்கே வச்சிருப்பாரே தெரியாது, டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல டேலண்டடான பர்சன். ஸோ அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அவர்கிட்ட. அண்ட் அவரை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு நபர். அண்டு அவரோட ஒய்ஃப்க்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு நபர் சொல்லலாம். இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து ஒய்ஃப்க்கு பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் ஒய்ஃப்க்கு வேல்யூ பண்ணுறாருன்னு சொல்லுவேன். அவர் ஆக்சுவலாக ஒய்ஃப்க்கு வந்துட்டு பயப்படுற மாதிரி எல்லார்கிட்டையும் காமிச்சுப்பார். ஆனால் அதை அவர் ஒய்ஃபை மரியாதை பண்ணுறாருன்னு நான் சொல்லுவேன் அதை. ஏன்னா அவங்க ஒய்ஃபுமே ஒரு நல்ல கேரக்டர் தான், நல்ல பொண்ணு. அவங்க நல்ல பொசசிவ் இவங்க மேலே. அந்த பொசசிவை இவர் கரெக்டாக வேல்யூ பண்ணுவார். இப்போ நானுமே நிறைய இடத்துல என் ஒய்ஃப் வந்து என் மேலே பொசசிவ் ஆகும்போது நான் ஒரு சில டைம் வந்துட்டு வெக்ஸ் ஆகிடுவேன். நான் ஆக்டர்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ இதே ஒர்க்கு தானே, நான் பண்ணி தானே ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஆனால் அருண் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட பொசசிவ்னஸை கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இது அருண் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். தென் பர்வேஷ் பற்றி சொல்லணும்னா, தலைவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எழுந்து ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேரக்டர் நான் வந்து பர்வேஷ் கிட்ட நான் பார்ப்பேன், இந்த பையன்கிட்ட. சின்ன பையன், ஆனால் இந்த ஒரு கேரக்டர் நான் அந்த பையன்ட்டு எடுத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்துட்டு இப்போ நம்ம டேரக்டர்லாம் ஏதாவது ஒரு விஷயம் டப்புன்னு திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குலாம் அப்படி சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி ஆகிடும். நான் அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் பர்வேஷ் வந்துட்டு யாராவது ஏதாவது சொன்னாலுமே டக்குன்னு அடுத்து மாறி போயிட்டு அவங்ககிட்டயே அப்படியே திட்டுறவங்ககிட்டயே ஒரு காமெடி பண்ணி அவங்களே சிரிக்க வச்சு அமைச்சிருவான். அது ஒரு நல்ல குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நல்ல ஒரு மிமிக்ரிஸ் நிறையா பண்ணுவான் அந்த பையன். யாராவது ஒருத்தவங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துலேயே அவர் மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த ஒரு டேலண்ட் நல்லா இருக்குது அவர்கிட்ட. ஸோ இவங்க 3 பேர்கிட்டையும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் நீங்கள் பொசிட்டிவ்னஸ் பற்றி பேசுகிறப்போ ஆப்வியஸாக விமென்க்கு வந்து பொசிட்டிவ்னஸ் இருந்ததாகும். லெட் இட் பி விமன் ஆன் மென். நம்ம வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இவங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் வரதானே செய்யும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அவங்கள புரிய வைக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் முடிஞ்ச அளவுக்கு என் ஒய்ஃப் என்னென்னா, ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன், அதை என் ஒய்ஃப் இன்னுமே ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஒரு விஷயம்னா, நான் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். அவங்களையும் அதே தான், அவங்களும் பார்க்க மாட்டாங்க. சீரியலாக இருந்தாலும் சரி, நான் வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் சரி, மோஸ்ட்லி அதை பார்க்க மாட்டாங்க. பட் எப்பயாவது பார்த்து எதுலையாவது என்னை பிடிச்சிட்டாங்கன்னா, அப்போ அவங்க பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு டாபிக் டைவர்ட் பண்ணுறேன். டாபிக் டைவர்ட் பண்ணி ஓடிடுவேன். இல்லை அதிகமாக போச்சுன்னா
உங்களுக்கு தான் தெரியும்ல, இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன், நான் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளிக்கிறது தான். அண்ட் நம்ம டேரக்டர்ஸ் கிட்ட திட்டு வாங்குறது ஆப்வியஸாக அதை நம்ம மோல்ட் பண்ணுறது தான். ஆனாலுமே நம்ம அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டோன்னா ரொம்ப சில டைம் சில திட்டெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. என்னடா இவங்க இப்படி திட்டாங்க, அந்த மொமெண்ட் வந்து அங்கே சுற்றி அத்தனை பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு மறக்கவே மாட்டேன், இப்படி ஒரு திட்டு வாங்கினதை நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன்னா வாட் வாஸ் இட்? ஆக்சுவலாக அப்படி ஒரு மொமெண்ட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு நடந்தது கிடையாது. பிகாஸ் நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லையுமே நான் டேரக்டரோட ஃபிட்டு, ஒரு டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லையுமே டேரக்டர்ஸ்க்கோட ஆர்டிஸ்ட்டாக என்ன அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம், என்ன ஒரு டேரக்டர் வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட நான் ரெஃபர் பண்ணும்போது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ரெஃபர் பண்ணும்போது, இவர் டேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டு, இவரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேரக்டர்ஸ் கிட்ட நான் நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்கேன். ஸோ திட்டுகள்ன்றது நான் பெருசாக வாங்கினதே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், அது வந்து பெரிய திட்டு கிடையாது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். இப்போ டேரக்டர் அந்த சீன் அணுகிற முறை வேற மாதிரி இருக்கலாம், ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று வேற மாதிரி இருக்கலாம். அந்த கேரக்டர் நான் என்னோட கேரக்டர்லேருந்து பார்க்கும்போது சார் இந்த டைலாக் இப்படி இல்லாமல் இப்படி இருக்கலாமேன்னு சொல்லும்போது நிறைய வாட்டிகள் டேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் சொன்னதை. ஒரு சில வாட்டி எப்பயாவது அக்செப்ட் பண்ணுவோம், இல்லை இது இப்படியே இருக்கட்டும் நம்ம சொல்கிறத பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரி ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே எல்லாரும் முன்னாடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவ்வளோதான். கிரேட் டு நோ தட் ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட கரியருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது, அது கேட்குறப்போ இட்ஸ் அமேசிங். அண்ட் நாங்கள் வந்து இப்போ குக் வித் கோமாளி போயிட்டுருக்கு, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் குக்கிங் ஷோ வந்து விஜய் டிவியில் பண்ணியிருந்தீங்க, அதில் வின்னும் பண்ணியிருந்தீங்க. அப்போ ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக வந்து இவர் குக்கிங்க்கு வந்துடுவார், குக் வித் கோமாளியில் இருப்பார்னு பார்த்தா உங்கள் தம்பி வந்து உட்காந்துருக்காரு. எங்களுக்கு அதுவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அதில் இல்லையா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அதை பற்றி? ஆக்சுவலாக நானும் என் ஒய்ஃபும் போனதுமே குக் வித் கோமாளியோடைய ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணியிருந்தாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிச்சன் சொல்லிட்டு. ஸோ அதில் வின் பண்ணியிருந்தோம். இதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம், சோழனும் அவருடைய அரவிந்தும் அவங்க ஒய்ஃப் சங்கீதாவும் போனதுக்கு. அண்ட் ரீசனாக நான் நினைக்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக அரவிந்த் என்னோட நல்லா குக் பண்ணுவார், அது ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை ஆக்சுவலாக குக் வித் கோமாளின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு குக்கிங் ஷோன்றதை விட இட்ஸ் மோர் ஆஃப் அன் என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நானும் என் ஒய்ஃப் ஆல்ரெடி போயிருக்கும் போதே என் ஒய்ஃப்க்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேர் கம்யூனிகேட் பண்ணுறதே எங்களோட மதர் டங் உருதுவில் தான் பண்ணுவோம். நாங்கள் ஆல்ரெடி ஷோக்கு போயிருக்கும் போதே அவங்க வந்துட்டு தமிழில் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன தான் அந்த ஷோ வின் பண்ணியிருந்தாலுமே அந்த டெலிகாஸ்ட்டில் எங்களோட கண்டென்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ எங்கள் 2 பேரால் கண்டென்ட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம். இதையும் ஒரு காரணமாக சேனல் பார்த்துருக்கலாம். அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் ஆல்ரெடி ஒரு எபிசோட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த எபிசோட்லேருந்து எடுத்து பார்த்துருக்கலாம். ஸோ அப்போ இவங்க நல்லா அந்த குக்கிங்கை நல்லா பண்ணுறாங்க. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது இது ஒரு கப்புள் ஷோ அண்ட் காமெடி ஷோன்னு பார்க்கும்போது இவங்ககிட்ட இந்த என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்றதை அவங்க பார்த்துருக்கலாம். இது ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அரவிந்தும் சங்கீதாவும் நிறையாவே யூடியூப் வீடியோஸ் பண்ணுறாங்க, குக்கிங் வீடியோஸ் நிறையா பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கிற விஷயங்கள் இது கூட வந்துட்டு கோயின்சிடன்ஸ் ஆகி ஸோ சேனல் அவங்கள கூப்பிட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் எது வேணால் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த சந்தோஷம், அவர் போயிருக்காரு, நல்லா பண்ணட்டும், வின் பண்ணிட்டு வரட்டும். குக் வித் கோமாளி மாதிரி தான் அது, எவ்வளோ அழகான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, அதே மாதிரி பிக் பாஸ். ஸோ உங்களை நாங்கள் வந்துட்டு அடுத்து பிக் பாஸில் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஒருத்தர் தான் வீட்டில் இருந்து குக் வித் கோமாளிக்கு போயாச்சு, இன்னொன்று ஒருத்தர் கண்டிப்பாக பிக் பாஸில் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த சீசன் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் ஓகே, கூப்பிட்டா சந்தோஷம்தான், அதை அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் தான். ஐ மீன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே குக் வித் கோமாளியாக இருக்கட்டும் இல்லை பிக் பாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மக்கள்கிட்ட நம்ம இன்னும் நெருங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான். ஸோ இது பிக் பாஸ் இன் கேஸ் வந்துச்சுன்னா தாராளமாக நான் உள்ளே போவேன். மக்கள் கூட இன்னும் நெருக்கமாகறதுக்கு என்ன சேரனா நிறையா பேர் பார்த்துருக்காங்க, இதை தாண்டி முன்னாவாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் எனக்கு உருவாக்கிக்க முடியும் இல்லையா? ஸோ வந்தால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஐபிஎல் பார்க்குறீங்களா? திஸ் ஆர் தட் சேலஞ்ச் வந்தாச்சு. வில் ஸ்டார்ட் வித் திஸ் ஆர் தட். ஓகே, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆர் பஞ்சாப் கிங்ஸ்? பஞ்சாப். ரீசன் இருக்கு. ரீசனா? ஏன் பஞ்சாப்? சன்ரைசர்ஸ் கப் வின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பட் பஞ்சாப் பாவம் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிரீத்தி சிந்தா பாவம் ரொம்ப அவங்களோட அந்த ஒரு சின்சியாரிட்டி, அவங்க இங்கே இருக்காங்களா இல்லையானே தெரியாது, ஆனால் எல்லா வருஷமும் ஐபிஎலுக்கு வந்து அவங்க டீம் கப்பே வாங்கலாம் கூட அவங்களோட அந்த ஒரு மோட்டிவேஷன் நல்லாயிருக்கும். அந்த ஒரு டெல்லி ஓனர் வந்துட்டு லக்னோ ஓனர் நம்ம கேஎல் ராகுல் அவர் திட்டினதெல்லாம் பார்த்து நிறைய கடுப்பாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இவங்க பாவம் ஒரு வாட்டி கூட பண்ணது கிடையாது. அந்த ஒரு அழகான ஒரு ஓனரிசம்காக பஞ்சாப்.
அது வந்து இப்ப நம்ம சொன்னது வந்துட்டு அந்த டீமுக்காக இல்ல, பிரீத்தி சிந்தா வந்து சந்தோஷமா இருக்கணும். பிரீத்தி சிந்தா இல்ல ஒரு வாட்டி as win ஒரு பண்ணிடணும். ஓனரா அந்த ஒரு டீம் வின் பண்ணாத ஒரு டீம்னு பார்த்தா பஞ்சாப். அண்ட் பஞ்சாப் ஆக்சுவலி நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இன்னும் நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, நமக்கு வேற கிரிக்கெட் பத்தி அவ்வளவு தெரியாது, நம்ம வேற ஐபிஎல் சீசன். ஓகே ஓகே, ஸோ பஞ்சாப் ஆர் லக்னோ? பஞ்சாப். பஞ்சாப் ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ்? பஞ்சாப். பஞ்சாப். ப்ரோ பஞ்சாப்லயே நிப்பீங்க போலயே. பிரீத்தி சிந்தா தான் நமக்கு வேணும். நீங்க வாங்க வாங்க என்ன பஞ்சாப். பஞ்சாப் ஆர் குஜராத்? பஞ்சாப். பஞ்சாப் ஆர் டெல்லி? பஞ்சாப். பஞ்சாப் ஆர் சிஎஸ்கே? சிஎஸ்கே. சிஎஸ்கே ஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்? சிஎஸ்கே. இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆர் மும்பை இந்தியன்ஸ்? சிஎஸ்கே. சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி? லாஸ்ட் இயர் கேட்டிருந்தீங்கன்னா ஆர்சிபி சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் சிஎஸ்கே தான். இது தலையோடைய லாஸ்ட் இயர். ஸோ தலையை கப்போடு அமுச்சு வைக்கணும். ஏன் லாஸ்ட் இயர்? லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா, பிரீத்தி சிந்தான்னு ஒரு விஷயம். அதே விஷயம் நான் கோலிக்கு வச்சுருந்தேன். பாவம் இந்த மனுஷன் அவரை கப்போட பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், அந்த ஆர்சிபி. நான் எப்படி உங்களுக்கு பிரீத்தி சிந்தா சொன்னனோ அதே மாதிரி தான் அந்த பெங்களூரில் இருக்க அத்தனை ஃபேன்ஸும், அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ், அந்த ஒரு டீமுக்கு மேலே அவங்க வச்சுருக்க அந்த ஒரு லவ், அத்தனை வருஷமாக வாங்கலைனா கூட அவங்களோட அந்த ஒரு சப்போர்ட். ஸோ ஈசாலா கப் நாம்தே பாவம் சொல்லி ஃபைனலாக ஒரு வருஷம் வாங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் கோலியை சந்தோஷப்படுத்தியாச்சு. இந்த வருஷம் நமக்கு இத்தனை வருஷம் சந்தோஷம் கொடுத்த தலையை கப்போட பெருமைப்படுத்த அனுப்பணும். ஸோ சிஎஸ்கே. அதான் இத்தனை வருஷம் கப் வாங்கிட்டாங்களா ப்ரோ? கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் தோனிக்கு லாஸ்ட் இயர் இல்லையா. ஸோ ஒரு லெஜெண்டாக வந்துட்டு நம்ம மரியாதையோடு அனுப்பிச்சு வைக்கணும்ல. எப்படி நம்ம சச்சினை வந்துட்டு வேர்ல்ட் கப்போட வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் போனாரோ அதே மாதிரி ஐபிஎல்லோடைய கிங்குன்னு பார்த்தா அது கோலி. ஸோ அவர் கப்போட வெளியே போகணும். கோலியா சாரி தோனி தானே சொன்னேன். கோலின்ட்டீங்க. கோலின்னு சொன்னா தோனிக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பா கப் வாங்கிட்டு போனார். சரி, பிரீத்தி சிந்தாக்கு இந்த வருஷம் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. சாரி. ரெண்டு பேர் ஃபைனல்ஸ்ல யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான். பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கேனா? சிஎஸ்கே வந்தா நான் ஃபைனலா பஞ்சாப் ஐ மீன் சிஎஸ்கே தான் சொல்லுவேன். பிகாஸ் பஞ்சாப் அடுத்த வருஷம் கூட வாங்கிட பிரச்சனை இல்லை. ஆனால் தோனி அடுத்த வருஷம் இருக்க மாட்டாரு. ஸோ சிஎஸ்கே. ஸோ அதனால தோனிக்காக கண்டிப்பா சிஎஸ்கே தான் இந்த வருஷம் வாங்கணும். I had a very great session with you. Thanks for joining us and wishes for your heights. Thank you so much, sir. Thank you, Nikita. நீங்க ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. உங்களுக்கும் ரொம்ப ஆல் தி பெஸ்ட் உங்களோட கெரியர்ல நல்லா போறதுக்கு. அண்ட் சினி உலகம்க்கு ரொம்ப நன்றி என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு. Thank you so much. Thank you. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.